பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே ராதிகா வந்துட்டு கோபிகிட்ட கோச்சிட்டு போயிடுறாங்க. கோபி பண்ணது ராதிகாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் கோபி இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ராதிகா கோபிகிட்ட சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு கோபியை வந்துட்டு ராதிகா வந்துட்டு சமாதானப்படுத்துகிற வராரு. அது ஒன்றும் ராதிகா, எனக்கு அந்த பாக்கியா சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணேன். நான் இது மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் ராதிகா அப்படிங்கிற மாதிரி இந்த ராதிகா கிட்டே வந்துட்டு கோபி மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் ராதிகா அங்கே சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. ஏங்க, என்னதான் இருந்தாலும் அந்த பாக்கியா வந்துட்டு உங்களை சீன்றதில்ல, நீங்கள் தான் போயிட்டு அந்த பாக்கியா சீண்டுட்டு இருக்கீங்க. முதல்ல அந்த பாக்கியா ஆசையாக ஒரு ஹோட்டல் திறந்தா, அதை ஏதோ பண்ணி பிரச்சனை பண்ணி அதை வந்து மூட வச்சிட்டிங்க. இப்போ தான் ஏதோ ரெஸ்டாரண்ட் மாதிரி ஸ்வீட் கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்கா. இப்போ அதுக்கும் ஆப்பு வைக்கலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் நிப்பாட்டிவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இங்கே ராதிகா வந்துட்டு பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு கோபிகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கோபி வந்துட்டு, சரி ராதிகா, நான் இது மாதிரி என்ன பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் ஏதோ பண்ணதோட விட்டுறேன், சரியா, நீ எதுவும் கோவப்படாத, நான் இது மேலே அந்த பாக்கியா போய் சீன மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இங்கே கோபி வந்துட்டு ராதிகாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே சமாதானப்படுத்தி முடித்த உடனே கோபி வந்துட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டு மனசுல நினைக்கிறாரு, ஏண்டி ராதிகா, நீ வந்துட்டு அந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற, நான் அந்த பாக்கியம் விட மாட்டேன், அதை சப்போர்ட் பண்ணுறேன் அவங்களையும் விட மாட்டேன், உனக்கு இருக்கிற ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த ராதிகாவையும் வந்து பேர முறைச்சிட்டு இங்கே கோபி கிளம்பி வராரு வெளியில். அப்படியே இந்த பக்கம் எழில் வந்துட்டு பாக்கியோட ரெஸ்டாரண்ட் கிளம்பி போகிறாரு. கிளம்பி போயிட்டு பாக்கியா வந்து இப்போ தான் பார்க்குறாங்க. அப்போ வந்து எழில் பார்க்கும்போது பாக்கியா தலை குனிஞ்சி பார்க்காத மாதிரி கிளம்பி போயிடறாங்க. அதுக்கப்புறம் இங்கே எழில் வந்துட்டு பாக்கியா கிட்டே வந்து போனா, அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் வந்துட்டு உன்னை அங்கே வந்து அனுப்புனது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, அந்த இடத்துல பட பூஜையில் நான் பண்ண தப்பு தாம்மா, என்னை வந்துட்டு ஒரு சிலர் கட்டாயப்படுத்தினாங்கம்மா நீ வரக்கூடாது சொல்லிட்டு, அதனால தான் நான் வந்துட்டு நீ என்ன தான் அழுதாலும் உன்னை போக சொல்லிட்டேன், நீ அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு பட வாய்ப்பு கிடச்சிருக்காதம்மா. உடனே இங்கே பாக்கியா வந்துட்டு, டி எழில, நான் வந்துட்டு உன்னை விட உனக்கு பட வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆசையாக இருந்தேன்டா. அது மட்டும் இல்லாமல் நீ அந்த பட பூஜையில் முதல்ல படம் எடுக்க போகிற பற்றியா, நடிக்க போகிற பற்றியா, அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக வந்தேன். ஆனால் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை அழ வச்சு அனுப்பிச்சிட்டல நீ. ஆனால் ஒன்றுடா, உன் மேலே இப்போ வரைக்கும் ஃபோன் இல்லாமல் இருக்குது, ஒரு காரணம் என்ன தெரியுமா, நீ வந்து அந்த படத்துக்கு என் பேரை வச்சுருந்த பார்த்தியா, அந்த இடத்துல தான் நீ வந்துட்டு யாரோட பேர்னையோ கட்டுப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் நானும் இது பெரிய விஷயமா எடுத்துக்கல. சரிடா, நீ விட்டு எனக்கு புரியுது, இது யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு நீ பட வாய்ப்பு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு. என்ன வந்துட்டு சமாதானப்படுத்துன்ற பேரில் நீ அந்த படத்தை விட்டுறாதடா. இது வந்து உன்னோட பல நாள் உழைப்பு, உனக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் இது. நீ எனக்கோசரம் அந்த படத்தை விட்டுறாத, நீ பண்ணு எழில் அப்படிங்கிற மாதிரி இந்த பாக்கியா வந்து எழில்கிட்ட சொல்கிறாங்க. உடனே எழில் வந்து இப்போ நான் கண்ணு கலங்கி பாக்கியாவோட காலில் விழுந்துறாங்க. அம்மா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா, உன்னை பற்றி நீ என்னென்ன பண்ணாலும் நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிறம்மா, அதுதாம்மா நீ மற்றவங்களோட, அதனால தான் ஒன்றை மட்டும் எனக்கு பிடிக்குமா அவ்வளோவோ அப்படிங்கிற மாதிரி எழில் வந்துட்டு பாக்கியிட்ட சொல்லும். நீ எழில், எனக்கும் உன்னை விட்டால் யாராக இருக்கா, எனக்கு எல்லாமே புரிஞ்சிக்க முடியும்டா நீ பண்ணுறதுலாம், நீ வந்துட்டு தேவையில்லாமல் எந்த விஷயம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், விடுதலை எழில் அப்படி சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் எழிலும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எழில் வந்துட்டு அழுதுட்டு, சரிம்மா நான் கிளம்புற வீட்டுக்கு, இதை நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழில் அங்கேருந்து கிளம்பி வராரு. எழில் கிளம்பி போயிட்டு இங்கே நேராக செழியனை வந்து பார்த்தா பார்க்கறதுக்கு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே செழியனை பார்க்கும்போது தான் எழில் பேசுகிறாரு. சரியா, அம்மாகிட்ட பேசுகிறேன் அப்படி கேட்கும்போது உடனே இங்கே செழில் வந்துட்டு, நான் எதுக்கிட்ட அம்மாகிட்ட பேசணும், உன்னோட முதல் படம் பூஜைக்கு அவங்க வர மாட்டாங்க, ஆனால் அவங்களோட வேலை தான் அவங்களுக்கு முக்கியம், அவங்களோட ஹோட்டல் தான் அவங்களுக்கு முக்கியம், ஆர்டர் தான் முக்கியம் சொல்லிட்டு அங்கேயே இருந்தாங்களே, அவங்க வரல இல்லை, அவங்களுக்கு நம்மளாம் முக்கியம் இல்லைடா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு முக்கியம், அதனால் அவங்களாம் வரமாட்டாடா அப்படிங்கிற மாதிரி இங்கே செழின்னு வந்துட்டு பாக்கியம் மேலே கோவத்தெலாம் எழில்கிட்ட காமிச்சிட்ருக்காரு. உடனே எழில் வந்துட்டு, டே சரியா, அங்கே என்ன நடந்து சொல்லிட்டு உனக்கு தெரியாதுடா, நான் என்ன நடந்து உன்கிட்ட சொல்கிறேன், அதை மஸ்ட்டு கேளு, இது வந்துட்டு நம்ம அப்பாவால் தான் இதெல்லாம் நடந்தது தெரியுமா உனக்கு, நம்ம அப்பா தான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசி எனக்கு படம் வாங்கி கொடுத்தாரு, அவரால் தான் நான் அம்மாவையும் வந்து வெளியே அமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இது எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இங்கே எழில் வந்து செழிகிட்ட சொல்லுவோம். செழினும் வந்து பேர புரிஞ்சுக்கிறாரு. எழில் என்னடா சொல்கிற, இதெல்லாம் அப்பாவோட வேலையா அப்படிங்கிற மாதிரி இங்கே செழினை வந்து பேர ஷாக்காக கேட்குறாரு. உடனே எழில் வந்துட்டு, ஆமாண்டா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனசே கேட்கல, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பட வாய்ப்பே வேணாம் அப்படி சொல்லிட்டு அங்கே போய் ப்ரொடியூசர்கிட்ட வந்து சொல்ல போகிறேன், நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எழில் வந்து செழிகிட்ட கேட்கும். செழில் வந்துட்டு, எழில் நமக்கு வந்து நம்ம அம்மா தானே முக்கியம், உனக்கு அப்படி பணம் முக்கியம் தெரிஞ்சிச்சுன்னா நீ பணம் பண்ணப்போ, அம்மா முக்கியம் அப்படியே தெரிஞ்சான்
நீ அந்த படத்தை வந்து நடிக்காதடா, வேறு படம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழிலும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இப்போனா எழில் வந்துட்டு அந்த படமே வேணாம் சொல்லிட்டு அவங்க ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் கோபி இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.